வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி சுரக்காயை வச்சு சுரக்காய் பொரியல் பண்ண போகிறோம். பொதுவாக சுரக்காயில் கூட்டு சாம்பார்லாம் பண்ணுவோம். இந்த பொரியல் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார், ரசம், காரக்குழம்பு, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த பொரியலை ரெடி பண்ணலாம். ஒரு முழு சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போது பாதியை கட் பண்ணிக்கலாம். இதைத்தான் இப்போ பொரியல் பண்ண போகிறோம். இதனுடைய மேல் தோலை சீவிடலாம். சுரக்காயில் உள்ள மேல் தோலை சீவிட்டு உள்ள விதைகளை எடுத்துட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க. இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு உளுந்து சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 பூண்டை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. பொதுவாக சுரக்காயில் கூட்டு சாம்பார்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரி பொரியலும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். மிதமான தீயில வச்சு எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டாச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் 1/2 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். இது சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா மிதமான தீயில வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் 1 நிமிஷம் போல் வதக்கினா போதும். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி லேசாக முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வேகணும். மூடி வச்சிடலாம். இந்த காய் சாஃப்டாகிற வரையும் வேகட்டும். இந்த பொரியலில் சேர்க்கறதுக்காக வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் பவுடர் ஆக்கிடாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திறந்து பார்க்கலாம். காய் கரெக்டாக வெந்திருக்கு. ஓரளவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு மேலேயும் வேக வச்சோம்னா குழஞ்சி போய் டேஸ்ட்டாக இருக்காது. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம குறகுறப்பாக பொடித்த இந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துடலாம். இந்த வேர்க்கடலை பொடி தான் இந்த பொரியலுக்கு சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். வேர்க்கடலை பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. சுரக்காய் பொரியல் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.